இந்தியா இலங்கை இடையே முன்னெடுக்கப்படவுள்ள சரக்கு கப்பல் போக்குவரத்து. இந்தியாவின் நாகை, கடலூர் துறைமுகங்களிலிருந்து மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு விரைவில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 150 பயணிகளுடன் வாரத்துக்கு 5 நாட்களுக்கு இரு வழிகளிலும் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நெருங்கும் மற்றுமொரு தேர்தல். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழு ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர கரியவசம் தெரிவித்தார். அதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அவர் கூறினார். புயலாக உருவெடுத்த காற்றழுத்த தாழ்வு. நாட்டைச் சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கை இன்று மாலை 6 மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன்துறைக்கு வடகிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. யாழில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளம் குடும்பஸ்தர் கைது. யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான கயந்தரூபன் என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நூலில் அவரது முகநூல் பதிவு தொடர்பான விசாரணைக்காகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எதிர்வரும் ஜனவரியில் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள நிலையில் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புதின் எச்சரித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கசகஸ்தானில் நடந்த உச்சி மாநாட்டிற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் ட்ரம்பிற்கு எதிராக முற்றிலும் நாகரிகமற்ற முறைகள் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்துள்ளனர். ஜனநாயக நாட்டில் வன்முறைக்கு இடம் இருக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். தூக்கி எறியப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் கையெழுத்திடவில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இது வெறும் ஒரு போர் நிறுத்தம் மாத்திரமே எனவும் குறிப்பிட்டார். அதன்படி போர் நிறுத்தத்தை மீறும் எந்த ஒரு வேளையிலும் லெபனானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் ராணுவம் தயாராகி இருக்கும் என்றும் நெதன்யாகு வலியுறுத்தினார். தமிழர் பகுதியொன்றில் அதிரடி சுற்றிவளைப்பை மேற்கொண்ட காவல்துறையினர். கிளிநொச்சியில் வீதி ஒழுங்குகளை மீறுபவர்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசேட சுற்றிவளைப்பை மேற்கொண்டுள்ளனர். குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையானது காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட இரகசிய தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கமைய வாகனங்கள் பல சோதனையிடப்பட்டுள்ளன.